வணக்கம் வேளாண் பெருமக்களே, இந்திய வேளாண் அமைச்சகமும் நமது கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். முதலில் சிந்தனை பெட்டகம். கன்னித்தமிழ் தந்ததோடு திருவாசகம், கல்லை கனியாக்கும் இந்த ஒரு வாசகம் என்னும் கண்ணதாசனின் பெருவாசகத்தோடு துவங்குகிறோம். முதலில் வேளாண் செய்தி அறிக்கை. வணக்கம் வேளாண் பெருமக்களே, கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையம் தயாரித்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் செய்தி அறிக்கைக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஏராளமான தகவல்கள், செய்திகள், நிகழ்வுகள் இவற்றுடன் நான் லதா. இனி தலைப்புச் செய்திகள். பந்தலிலே எண்ணக்காய், புடலங்காய் என் ஆனந்த கிருஷ்ணன் தகவல். காடை வளர்ப்பு பயிற்சி முகாம் எங்கே? நாமக்கல் மாவட்டத்தில். முனைவர் வி குமரவேல் தகவல். இனி விரிவான செய்திகள். புடலை, நாட்டு புடலை, குட்டை புடலை, நெட்டை புடலை என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. எந்த வகையா இருந்தாலும் என்ன? புடலங்காயின் சிறப்பு அதன் பால் வாசனையும் பசுமை நிறமும் பஞ்சு போன்ற மென்மையும். புடலங்காய் பொரியல், புடலங்காய் கூட்டு என்று பல உருவெடுக்கும். புடலங்காய் சாகுபடி செய்வது சுவாரஸ்யமானது என்கிறார் பொள்ளாச்சி ஜமீன் காளியாபுரம் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் என் ஆனந்த கிருஷ்ணன். பந்தல் முறையில் புடலை சாகுபடி நுணுக்கங்களை உங்களுக்கு படமெடுத்து காட்டுகிறார் நமது ஒளிப்பதிவாளர் ஜோனகன். அவருடைய ஒளிப்பதிவில் புடலங்காயின் அளவு இதோ பாருங்கள். நமது நாட்டினோட முக்கிய முதுகல் விவசாயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விவசாய தொழில பெரும்பாலான மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு மாற்றுத்திறனாளி அவருடைய தோட்டத்துல பந்தல் முறையில் புடலை சாகுபடி பண்ணியிருக்காரு. அது எங்க அப்படின்னா, கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஜமீன் காளியாபுரம் அப்படிங்கிற அவருடைய தோட்டத்துல தான் இந்த பந்தல் முறையில் புடலை சாகுபடி பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இப்ப நம்ம அவர்கிட்ட பேச போறோம். சொல்லுங்க ஆனந்த கிருஷ்ணன், உங்களோட தோட்டத்துல பந்தல் முறையில் புடலை சாகுபடி பண்ணிருக்கீங்க. அது பாத்தீங்கன்னா புடலை நல்லா விளைஞ்சு நிக்குது. இது எவ்வளவு ஏக்கரால நீங்க பயிரிட்டு இருக்கீங்க? அரை ஏக்கர். இந்த மாதிரி இந்த கட்டுக்கம்பி, இந்த கோல் எல்லாம் வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு அப்படின்னு பார்த்தா எவ்வளவு செலவாகுங்க? 25,000 வரும் கம்பி கட்டி செலவு. சரிங்க. இது 25,000 இருந்து 30 ரூபா வரைக்கும் செலவாயிருக்குது. சரிங்க. இப்ப நீங்க விதை அப்படின்னு போட்டா நீங்க என்ன வெரைட்டியான புடலை விதை போட்டீங்க? இது வெரைட்டி பாப்புமட்டி நாய்க்கர் தோட்டம்னு சொல்லுவாங்க. அங்க வாங்கி பண்ணுவாங்க தோட்டம், அங்க போட்டிருக்கீங்க. இப்போ இது நீங்க விதை போட்டது எத்தனை நாள் கழிச்சு அப்படியே படர ஆரம்பிக்குன்னு சொல்லுங்க. மேல சரட்டுல மேல கொண்டு வர்றதுக்கு ஒரு 35 நாள் பிடிக்குது. அப்புறம் அப்படியே கலர் சிம்புகள் அதிகம் வரும். அதில் ஒரு சுட்டு அப்படியே சரட்டுல மேல கட்டி மேல படறதுக்கு ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படறி அப்படியே நீங்க கம்பியில படர செய்வீங்க. எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்குங்க? இப்போ 85 நாள் 90 நாளுக்குள்ள ஈல்டு பார்க்கலாம். 90 நாள் கழிச்சு ஒரு பொறுப்புக்கு எவ்வளவு கிலோ கிடைக்கும்? ஒரு பொறுப்புக்கு இப்ப இது வரைக்கும் 6 டைம் படிச்சிருக்காங்க. 200 இருந்து 350 ரூபாய்க்குள்ள வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு பொறுப்புக்கு 200 கிலோ. வெயில் கிளைமேட் சரியில்லாத காரணத்தினால கம்மியா இருக்குது. அதுவே அப்படின்னா கிளைமேட் தவறாரு, அதனால இதுல ஒரு 500 கிலோ வேற இருக்கு. 500 இருந்து கூடிச்சா வரும் அப்படிங்கிறாங்க. இப்ப இது நீங்க சொல்றது ஒரு பொறுப்புக்கு அப்படின்னா, இப்ப நீங்க 200 பொறிக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈல்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மாசத்துக்கு எத்தனை பொறுப்பு இருப்பீங்க? 3 நாளுக்கு ஒரு டைம். 3 நாளுக்கு ஒரு டைம். அப்ப மாசத்துக்கு ஒரு 10 பொறுப்பு இருப்பீங்களா? 10 டைம் பண்றேன். சரிங்க, 10 டைம் பொறிக்கிறீங்க. அப்ப ஒரு பொறுப்புக்கு 200 கிலோ உங்களுக்கு கிடைக்குது. அப்ப மாசம் 10 டைம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 2000 கிலோ 2 டன் கிடைக்குது. இன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படி என்ன விலைக்கு போகுது? இப்போ 12 ரூபாய்க்கு தோட்டத்திலே கமிஷன் எதுவுமே கிடையாது. 12 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். கமிஷன் இல்லாம அவங்களே 12 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருக்காங்க. வீட்டுல அடுத்த ரூபாய்
தெரியும் அவங்க எடுத்துட்டு தொட்டடை கிலோ 12 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு டன் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்க்கு போகுது. அப்ப மாசம் ஒரு 10 டன் நீங்க வந்து பொறிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் வருதுங்க அதுல வருதுங்க. சரிங்க. இப்ப இந்த 1,20,000 அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இதுல செலவுன்னு பார்த்தா எதுவும் செலவு இருக்குங்க? செலவு மருந்து ட்ரிப்புக்கு அப்புறம் களை வருங்க இந்த உர செலவெல்லாம் இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் சுமார் அந்த 1,20,000 எவ்வளவு வரும் தோராயமா? இப்ப இது வரைக்கும் ஒரு 15,000 ரூபாய் அந்த கம்பி கட்டுக்குழு செலவு இல்லாம உரம் மருந்து செலவு இருக்குது. ஒரு மாசத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 1,00,000 இது வரைக்கும் மொத்தமா பயிர் தோட்டங்கள் இருந்தாங்க. இல்ல நீங்க அந்த ஒரு மாசம் அந்த ஒண்ணு ஒரு 1,20,000 இல்ல ஒரு 20,000 செலவான 1,00,000 நிக்குங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த கம்பி செலவு இதெல்லாம் வந்து நிரந்தரமா இருக்கும். கம்பி நிரந்தரமா இருக்கும். குச்சி மட்டும் வேஸ்ட் ஆயிடுச்சு. குச்சி மட்டும் வளர்த்தி வட்டாரு ஒரு டைம் வட்டாச்சுன்னா வளர்த்தி வட்டாரு. சரிங்க. இப்ப இதுல வந்து நோய் அப்படின்னு சொன்னா என்ன நோய் தாக்கும், என்ன வகையான மருந்து கொடுப்பீங்க? இது வந்து சார் கொஞ்சம் மூஞ்சில ஒரு குத்திட்டு போயிருக்காங்க. அவரை அப்படியே இந்த இடத்துல பெண்ட் ஆகிடும். அப்புறம் ரொம்ப பிஞ்சில குத்துச்சுன்னா அப்படியே கோணையாகி சுருண்டுரும். பொதுவா பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு பயிருக்குமே வந்து நீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு எவ்வளவு விடுவீங்க? டெய்லி நைட் டெய்லி விட்டுருவீங்க. நீங்க எப்படி நீங்க பாய்ச்சி விடுறீங்களா இல்ல அப்படியே ஒரு ட்ரிப் லைன்? இந்த ட்ரிப்பு போடுறதுக்கு வந்து எவ்வளவு செலவாங்க நிறைய ஏக்கறாங்க? ட்ரிப்புக்கு ஒரு 10,000 ரூபாய் ஒரு 1000 அவ்வளவுதான். புடலை சாகுபடியில வந்து நீங்க ஒரு மாற்றுத்திறனாளி விவசாயியா இருந்து கொண்டு இதுல என்ன முறை அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க? இது வந்து ஆள் அதிகம் பிடிக்காது. ஆள் தேவை அதிகம் இல்லை. 2 ஆள் இருந்தா போதும் பொறிச்சிடலாம். 200 ஆள் ஒரு ஆள் கூட இருந்தாலும் போதும் பொறிச்சிடலாம். நான் என் கூட ஒரே ஆள் இருந்தா போதும். அந்த கொண்டு வர்ற ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு ஆள் இருந்தா போதும் நாங்களே பிடிச்சோம். மற்றபடி இதுக்கான அதிகப்படியான ஒரு ஆள்களே அதிகம் இல்லைங்க. ஆள் செலவு கூட தண்ணி அதிகம். தண்ணி ஏகமா போறதுனால களை செலவு இல்லைங்க. இப்ப இந்த 1/2 ஏக்கரை பயிரிட்ட பின்னாடி இதை வந்து நீங்க எடுத்துடுவீங்களா? எடுத்துட்டு மறுபடியும் மாற்று பயிர் ஏதாவது போடுவீங்களா இல்ல எப்படி இதே பயிரிடுவீங்களா? முதல்ல பாவை போட்டணும் மாயான்னு சொல்லிட்டு வெள்ளை பாவை. அதோடைய இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. அது 600 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. 2 நாள் விட்டு 3வது நாள் எடுக்கும்போது ஒரு 600 650 ரூபாய் வரைக்கும் 600 650 450 அந்த மாதிரி வந்துருந்துச்சு. வெயில் கிளைமேட்னால கம்மியா இருக்கு. வெயில் கிளைமேட்னால கம்மியா இருக்கு. இதே வந்து மழை சீசனா இருந்தா இன்னும் நல்ல விளைச்சல் வரும், நல்லா வந்து இதுல ஒரு லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு எளிமையான பயிர்னு வர சொல்றீங்க. அதிகப்படியான மகசூலையும் அதிகப்படியான வருவாயும் மீட்டக்கூடிய ஒரு பயிர். இந்த ஒரு புறவழி சாகுபடியில உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஆனந்த கிருஷ்ணன் அவர்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். அவர் வந்து உங்களுக்கான விளக்கங்களும் அதற்கான சந்தேகத்திற்கான என்ன ஒரு அதுக்கான ஒரு பதிலும் அத்தனையும் அவர் கொடுப்பாரு. பாவை போடலாம். இந்த பந்தல் முறையில வந்து விவசாயம் பண்றது ரொம்ப எளிமையான இதா இருக்கு. முதல்ல பாவை போட்டு இந்த புடலை போட்டிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு இந்த கோடை வெயிலுக்கும் ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய இதா இருக்கு. இது ஏதாச்சும் சந்தாகம் இந்த மாதிரி இதுன்னா கேளுங்க. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்றேன். என்னுடைய போன் நம்பர் வந்து 95 78 18 29 05. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்தியை தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். இது என்னப்பா இன்னும் கொஞ்சம் வருஷம் விவசாயத்தை விடப்படுறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமையை விடுறோம். மண் பரிசோதனை செஞ்சோம். எத்தனை அவசியம் அத்தனை உரம் தான் நிலத்துல போயிடுவோம். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்று உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதனைகள் மண் சக்தி ஈரப்பதம் செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை கூறுங்கள். மேலும் சல்பர் ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி உள்ள வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், நம்முடைய செலவினையை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜன் அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவைய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளிவுங்கள். நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. வேளாண் செய்திக்கு தொடர்கிறது. நாமக்கல் மாவட்டம் வட்டுவாடி பகுதியில் இயங்கி வரும் வேளாண் அறிவியல் நிலையத்தில் எண்ணற்ற வேளாண் பயிற்சி முகாம்களும் வேளாண் விளக்க கூட்டங்களும் புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுக கருத்தரங்கங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் அங்கு நடைபெற்ற காடை வளர்ப்பு பயிற்சி முகாம் குறித்து மேலும் பல தகவல்களை நமக்கு கூறுகிறார் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் பி குமரவேல். அவரை சந்திக்கிறார் நமது வேளாண் செய்தியாளர் ஏ பிரபுகுமார்.
நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காடை வளர்ப்பு சிறப்பு பயிற்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேளாண் பெருமக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதை பத்தி நம்ம மேலும் விரிவா சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியினுடைய உதவி பேரரசர் குமரவேல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கணும். காடையை பார்த்தீங்கன்னா ஒண்ணு இறைச்சிக்காக வளர்க்கலாம், இன்னொன்று முட்டைக்காகவும் வளர்க்கலாம். இறைச்சிக்காக வளர்க்கும் பொழுது அது 5 to 6 வாரங்களுக்கு வளர்க்க வேண்டும். 5 to 6 வாரத்துல வந்துட்டு ஒரு 180 to 200 கிராம் வரைக்கும் ஒரு காடு வந்துட்டு எடை அப்படிங்கிறப்ப அதுலயும் வந்துட்டு முதல் 2 வாரத்துக்கு வந்துட்டு அது குஞ்சுகள் பராமரிப்புன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 to 5 வாரம் வரைக்கும் காடு பராமரிப்புன்னு சொல்லுவோம். நீங்க இந்த பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு இது குஞ்சுகள் பராமரிப்பிற்கான ப்ரீடிங் செட். நீங்க வந்துட்டு முதல் 2 வாரத்துக்கு வந்துட்டு குஞ்சுகளை வந்துட்டு இந்த முறையில பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வகையில ப்ரீடிங் கூண்டு வந்துட்டு 30 இன்ச்சுக்கு 18 இன்ச்சு 12 இன்ச்சு வந்துட்டு ஹைட்டா இருக்கிற மாதிரியான இந்த கூண்டுல வந்துட்டு 30 காடு குஞ்சுகளை வரைக்கும் விட்டு முதல் 2 வாரத்துக்கு வந்துட்டு வளர்க்கலாம். இதுல தண்ணிக்காக பாத்தீங்கன்னா இதுல இந்த லிக்விட் ப்ரீடிங் சிஸ்டம் வந்துட்டு நம்ம பயன்படுத்துறோம். இதுல வந்துட்டு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது என்ன மாதிரின்னா முதல்ல நம்ம சின்னத்துல அந்த மாதிரி வைக்கிறப்ப குஞ்சுகள் சைஸ் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அது வந்துட்டு அந்த தண்ணி தொகுதியில விழுந்து சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நல்லபடியா வளர்றதுக்கு இந்த மாதிரி நல்ல விதமா தமிழ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க மாதிரி லிக்விட் ப்ரீடிங் சிஸ்டத்தை வந்துட்டு பயன்படுத்துறோம். அது மாதிரி கையில வந்துட்டு தீவனம் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம். மிக முக்கியமா முதல் 2 வாரத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டியது இழப்பிலிருந்து குஞ்சுகளை வந்துட்டு நம்ம காப்பாற்றுறது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா 2 வாரத்துக்கு அப்புறம் இழப்பு விகிதம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். முதல் 2 வாரத்துக்கு இந்த மாதிரி கரெக்டான நம்ம ஒரு வெப்பம் கொடுத்து நல்ல முறையில் தீவனமும் தண்ணீரை கொடுத்துட்டு பராமரிக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு அந்த வெப்பநிலை வந்துட்டு நம்ம மீண்டும் பண்ணி குஞ்சுகள் சாகாம வந்துட்டு பராமரிக்கணும். அதே மாதிரி இந்த ஷெட்டோட அமைப்பே வந்துட்டு நல்ல தருவாய் பிள்ளாடி வந்துட்டு ஒரு தருவாய இனிப்பு ஒரு தருவாயும் கட்டி விட்டு அப்பதான் வந்துட்டு நம்ம கொடுக்குற அந்த ஷீட்டு பைப்பு ஷீட் வந்துட்டு வெளியில போகாம ஷெட்டுக்குள்ளாரே வந்துட்டு ஷீட் வந்துட்டு இருக்கும். 3 to 5 வாரம் பராமரிக்கிறப்ப வந்துட்டு ரொம்ப முக்கியமா தீவனத்துல வந்துட்டு நம்ம மாற்றம் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதோட எரிசக்தி அளவுல புரத சக்தி அளவையும் வந்துட்டு மாற்ற வேண்டும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு குஞ்சு பருவத்துல வந்துட்டு ஒரு 26 to 28% வரைக்கும் தீவனத்தோட புரத சத்தம் 2600 கிலோ கலோரி தீவனத்துக்கு வந்து எரிசக்தி அளவு இருக்கிறது பார்த்துக்கலாம். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் புரத சத்து அளவு கம்மி பண்ணிட்டு ஒரு 18 to 20% இருக்கிற மாதிரியும் கொடுத்து எரிசக்தி அளவு வந்துட்டு 2700 கிலோ கலோரி ஒரு கிலோவுக்கு வர மாதிரி வந்துட்டு நம்ம தீவனத்தை வந்துட்டு மாற்றம் செய்யணும். வந்துட்டு அதுக்கு தேவையான முழு சக்தி வந்துட்டு கிடைக்கும். தீவனத்திலே வந்துட்டு நம்ம கோழிக்கு எப்படி கொடுக்கணுமோ அதே மாதிரியான தீவனங்களை வந்துட்டு பயன்படுத்தலாம். மக்காச்சோளம், சோயா புண்ணாக்கு, தயிர், தாதுப்பு கலவை, உப்பு இந்த மாதிரியான கலவைகளை வந்து செஞ்சுட்டு எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி நம்ம தயார் செய்து காடுகளுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா உற்பத்தி செலவுல இருந்து தீவன செலவு நம்முடைய பராமரிப்பு செலவெல்லாம் போது ஒரு காடைக்கு குறைந்தபட்சம் 2 to 5 ரூபாய் அதிகபட்சம் குறைச்சு கொடுத்தா வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து இறைச்சி வளர்ப்புக்கான பராமரிப்பு முறைகள். இதே வந்துட்டு நம்ம முட்டைக்காடு வளர்ப்புக்கான பராமரிப்பு முறையில மிக முக்கியமான நாம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்காடுகளை வந்துட்டு நம்ம 52 வாரங்கள் வரைக்கும் முட்டைகளின் தன்மையாகிறது. 6வது வாரத்துக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு முட்டை விட ஆரம்பிக்கும். 52 வாரம் வரைக்கும் முட்டை விடும். முட்டை விடும் காலத்துல நம்ம தீவனம் வந்துட்டு ஒரு காடைக்கு 30 to 32 கிராம் வரைக்கும் ஒரு காடையை கொடுத்தோம்னா போதுமானதா இருக்கும். முட்டை காடைகளை நம்ம தீவனத்தை பற்றி நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது அதிகப்படியான கால்சியம் சத்து வந்துட்டு சுண்ணாம்பு சத்து கொடுக்கும்படியாக நம்ம தீவனத்துல வந்துட்டு மாற்றம் செய்ய வேண்டும்.
உங்களுடைய வேலை முறைகளுக்கு நீங்க நேரில் வந்து கூட உங்களுடைய சந்தேகங்களையும் இன்னும் நீங்க இருக்கிற இந்த காரியத்தினங்களை நேரில் வந்து கூட நீங்க ஆலோசனைகளை கேட்டு சொல்லலாம். நீங்க வேலை முறைகள் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்துல நாமக்கல்ல கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கு. உங்களுடைய அடுத்த வேலை நாட்களிலும் காலை 9 மணியில இருந்து மாலை 5 மணி வரைக்கும் உங்களுடைய ஆலோசனையை நேரில் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பந்தலிலே எண்ணக்காய் புடலங்காய். என் ஆனந்த கிருஷ்ணன் தகவல். காடை வளர்ப்பு பயிற்சி முகாம் எங்கே? நாமக்கல் மாவட்டத்தில். முனைவர் வி குமரவேல் தகவல். இத்துடன் வேளாண் செய்தியிருக்கை நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். கல்யாணம் கட்டிட்டு வரச்ச என்ன சொன்ன? படிச்சிருக்காரு. அடாத்த நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்கத்த. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தில் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகிறது. அதாவது மண்ணுக்கு உகந்த சரியான உரம், தரமான விலை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி கொள்கை. அதனால குறைந்த செலவுல அதிக லாபம். ஏறத்தாழ 3 வருஷத்துக்கு முன்னமே வந்து ஒரு பசுமை குடில் அமைச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த 3 வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப 4வது வருஷம் திருப்பியும் ஒரு யூனிட், ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர்ல 1000 சதுர மீட்டர்ல புதுசா மறுபடியும் ஒரு பசுமை குடில் அமைச்சு 2வது யூனிட், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அபிவிருத்தி, அதாவது வந்து ஏற்கனவே பண்ண அந்த பசுமை குடில் திட்டத்தையே மறுபடியும் மேலும் அதிகப்படுத்திருக்கிறோம். அதாவது என்ன வெரைட்டிங்க? அந்த டாக்ஸின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அந்த சீடு வருதுங்க. சரிங்க. நாங்க ஒரு சீடு வந்து 7 ரூபாய் 8 ரூபாய் கொடுத்து வாங்கி போடுறோம். ஒரு விதை 7 ரூபாய் 8 ரூபாய் வருங்க. இதுல 3000 சீடு போடுவோம். 2000 3000 சீடு வரைக்கும் போடலாம். 2000 சில விவசாயிகள் 2000 போடுவாங்க, சில பேர் 2000 போடுவாங்க, சில பேர் 3000 போடுவாங்க. நாங்க மேக்ஸிமம் ஒரு கிரீன் ஹவுஸ்குள்ள மேக்சிமம் யூட்டிலைசேஷன் வச்சுக்கோங்க. அந்த ஏரியா மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு அதிகமா பண்ணுவோம். நான் முடிஞ்ச அளவுக்கு இடம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம அந்த ஸ்பேஸ் மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. 2.5 அடிக்கு ஒண்ணுன்னா 3 அடிக்கு ஒண்ணுன்னா 3 அடிக்கு ஒரு பேருக்கு இருக்கும். இருந்தா கூட அந்த இருக்கிற ஸ்பேஸ் வந்து பக்காவும் 100% எக்கனாமிக்கலா யூட்டிலைஸ் பண்ணிருப்போம். அதாவது இதுக்கு எவ்வளவு அடி வித்தியாசத்துல ஒரு இது வந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணுமே இந்த சீடு நட வேண்டியது பாத்தீங்கன்னா பாருக்கு பாரு வந்து 1 மீட்டருங்க, 3 அடி. ஒரு பாருக்கு இன்னொரு பாரு, ஆமா, இடையில 3 அடி. ஆனா செடிக்கு செடி வந்துங்க ஒரு 40 சென்டிமீட்டர் இருக்கும். 40 சென்டிமீட்டர். இப்ப நீங்க சீடு நட்டுறீங்களா? அந்த ஒரு சீடு கூட, அதாவது அந்த பாடுவாசி இல்லாம வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த இது இல்லாம வருதுங்களா? பாடுவாசி இல்லாம வருது. அந்த மாதிரி வெரைட்டி ஏன்னா இருந்து வருதுங்க. ஒரு சீடு 7 ரூபாய் 8 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். பாடுவாசி இல்லாம வருது. இப்ப நீங்க அந்த கிரீன் ஹவுஸ் போடுறதுக்கு என்ன முதல்ல எப்படி போடணும்? எந்த நிலம் வேணும் இதுக்கு? அது மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? நல்ல நிலமா இருக்கணும், மண்வளம் இருக்கணும். மண்வளம் இருக்கணும். நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இருக்கிற இந்த ஏற்கனவே இருந்த லேண்ட்ல புதுசா மண் கொண்டு கொட்டி ஒரு இதுல வந்து எப்படிங்க செம்மண்ணா? இது செம்மண்ணு எங்களோட இன்னொரு லேண்ட்ல இருந்து நல்ல மண்ணை செலக்ட் பண்ணி ஒரு 300 டிராக்டர் லோட்ல வந்து கொண்டு வந்து கொட்டி மேட்டு பாத்தி அமைச்சு அதுக்கப்புறம் பண்ணிருக்கோம். இப்ப இந்த கிரீன் ஹவுஸுக்கு வந்து முதல்ல மேட்டு பாத்தி அமைப்பு நல்லதுங்க. நல்லது. ஏன்னா தண்ணி வெளியில இருந்து மழை பெஞ்சா வராம இருக்கணும். நம்ம விடுற தண்ணி கூட அதிகப்படியான தண்ணி வந்து மேட்டு பாத்தி அமைச்சிட்டோம்னா அதிகப்படியான தண்ணி கீழே பாரு இறங்குது. அப்ப இது முதல்ல வந்து ஆரம்பம் இது வந்து மேட்டு பாத்தி அமைக்கணும். எப்படி இந்த கிரீன் ஹவுஸ்க்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்? எவ்வளவு செலவாகுது? எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இது? அதாவது வந்து 1000 ஸ்கொயர் மீட்டருங்க. 1000 ஸ்கொயர் மீட்டர்ல பொதுவா வந்து கவர்மெண்ட் தோட்டக்கலைத்துறை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுதுங்க. இதுக்காக சப்சிடி கொடுக்குறாங்க. 1000 ஸ்கொயர் மீட்டர் ஒரு யூனிட்னு சொல்லிட்டு அவங்க வந்து நமக்கு சப்சிடி அலாட் பண்றாங்க. 1000 ஸ்கொயர் மீட்டருக்கு 3 லட்சம் ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க. டோட்டல்
காஸ்ட் வந்து 6 லட்சம் தான் அவங்க பிக்ஸ் பண்றாங்க. ஒரு யூனிட்டுக்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 6 லட்சம் பிக்ஸ் பண்றாங்க. இது கிரீன் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு மட்டும். இதுல அதுக்கப்புறம் வந்து நாம வந்து இந்த நெட்டு காட்சிக்காக மண் உள்ள தொட்டுறது, அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்ரிகேஷன் வந்து உள்ள பண்றது, இது சுற்றுலா பசங்க உள்ள அமைக்கணும் அது பண்றது, அந்த ட்ரிப்ரிகேஷன் செலவு. அப்புறம் மேல ஃபாதர்னு ஒரு மைக்ரோ ஸ்கிரீன் கிளாஸ் போடுவோம். அது எதுக்கான உள்ள வேலை செய்யறவங்களுக்கு வந்து 2 உள்ள ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்றது மைக்ரோ ஸ்கிரீன் கிளாஸ் ஃபாதர்னு ஒரு வெரைட்டி போடுவோம். அது போடுறது. இந்த மாதிரி மற்ற செலவுகள்லாம் நமக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்துருங்க. ஏறத்தாழ 9 லட்சம் ரூபாய் செலவாகுது. ஆனா நமக்கு கவர்மெண்ட்ல தோட்டக்கலைத்துறையில 6 லட்சம் ரூபாய் பிக்ஸ் பண்றாங்க. அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் சப்சிடி கொடுத்தாங்க. அதான் அவங்க 50% அப்படின்னு ஆமா கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு மேல நமக்கு செலவாகுதுங்க. இப்போ நீங்க அந்த மேட்டுப்பாத்தி அமைச்சு இந்த மாதிரி செட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்கு? நீங்க அதாவது அடியில அடியுடன் ஏதாவது இதுக்கு போட வேண்டி இருக்குங்களா? அது போடணுங்க. ஜெனரலா என்ன பண்ணுவாங்கன்னா மேட்டுப்பாத்தி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய் மட்டும் இல்ல, தேங்காய் நார் ஆமா அது வந்து கயிறு உருவாக்குற கம்பெனில மிச்சம் இருக்கும். வேஸ்ட் ஆயிருங்க. அதை வந்துங்க நல்லா வந்து வாஷ் பண்ணி ஃப்ளஷ் பண்ணி அதுல வந்து உப்பு சத்து இல்லாம பியூரா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் ஆகணும். அதை வந்து கயிறு எடுக்கிறது இந்த வேஸ்ட் வந்து கொஞ்ச நாள் போட்டு வச்சிருந்து மழை பெஞ்சு அது நல்லா நனைஞ்சு எல்லாம் சுத்தமா அந்த பிஹெச் சொல்றது உப்பு சத்து இருக்கும். அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அதை வந்து வாங்கி கொண்டு நம்ம வந்து ஃபீல்டுக்குள்ள போடணும். போட்டு அது என்னன்னா மண் வந்து பொழுதுலாம் இருக்கிறதுக்காக அதை போடுவோம். பாடலாம் அந்த வீட்டு பச்சை அனுப்பிருந்தீங்களா, அதுல வந்து அந்த தேங்காய் நார் எல்லாம் போட்டு அதுக்கு மேல வந்து விதை நடுவோம். நாட்டறிவு போடுவோம். அதுக்கு மேல வந்து இந்த தேங்காய் நார் போடுவோம். தேங்காய் நார் போட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த சீடை வைப்போம். சீடு வைப்பீங்க. அப்ப இந்த தேங்காய் மஞ்சி இந்த உரமலை போடுறோம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உழவெல்லாம் இதுல ஓட்ட வேண்டியது இல்லைங்களா? இதுல முதல்ல அதெல்லாம் பிளவிங் எல்லாம் முதல்ல பண்ணிருக்காங்க. ஒரு முறை தான் பிளவிங் எல்லாம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் எல்லாம் இதுல வந்து பிளவிங் பண்ண முடியாது. கையில தான் கொத்தணும். இப்ப ஒரு கையில கொத்தணும். இனிமேல் வந்து இந்த ட்ரில்லர்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்க. சின்னதா வந்து களை எடுக்கிறதுக்கெல்லாம் இப்ப மிஷின் கருவிகளை வந்துருக்கு. அந்த ட்ரில்லரை விட்டு ஓட்டுறதுக்கு ட்ரை பண்றேன். பட் அந்த மூலவேறு ஸ்பேஸ் ட்ரில்லர் விட முடியுது. எவ்வளவு நாள்ல இந்த வெள்ளரி செடி உங்களுக்கு 2 நாள் வந்து 40 டேஸ்ல காய் வரும். எத்தனை நாளைக்கு வந்து காய்க்கும்? 40 நாள் காய் வர ஆரம்பிச்சுன்னா அப்புறம் ஒரு 80 நாள் காய்க்கும். 120 டேஸ் இது ஃபீல்டுக்குள்ள இருக்கும். ஃபீல்டுக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க அந்த காய் வந்து பறிக்கிறீங்க இல்லையா, எத்தனை நாள்ல வந்து காய் பறிக்கலாம்? 40 நாள் பிஞ்சு செடி நட்டணும். 40 நாள் பறிக்கலாம். அது பிஞ்சு இந்த மாதிரி பூ பிஞ்சு வந்தா ஒரு வாரம் 10 நாள் காய் ஆயிடும். எப்படி எங்க கொண்டு போய் மார்க்கெட் பண்றீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல பழமொழி ஃப்ரூட் ஸ்டால்ஸ்ல மொத்த வியாபாரிகள் யாரும் நீங்க வந்து ரீட்டைல தான் கொண்டு போய் மொத்த வியாபாரிகள் வந்து எடுத்தாங்கன்னா கம்மியா கேட்பாங்க. இப்ப என்ன விலைக்கு கிலோ போகுது? ஒரு 20 ரூபாய்க்கு வெயில் காலம் வரனால 20 ரூபாய்க்கு போகுது. இப்ப இதே குளிர்காலம் அப்போ 20 ரூபாய்க்கு ஸ்டாண்டர்டா மார்க்கெட் அதனால பிரச்சனை இல்லை. இப்ப இந்த ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்களா, இதுக்கு வந்து எவ்வளவு ஈல்டு வந்து கிடைக்குங்க? ஒரு 10 டன் எடுக்கலாம். 10 டன் எடுக்கலாங்க. அதாவது இந்த காப்பு முடிகிற வரைக்கும். அப்ப வந்து உங்களுக்கு இப்ப இத்தனை செலவுகள் எல்லாம் போட்டு அதை வந்து எப்படி நீங்க அந்த முதலீடு வந்து எத்தனை நாள்? 5 வருஷத்துல எடுக்க முடியும். 5 வருஷத்துல திருப்பி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த முதலீடெல்லாம் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு பலன் கொடுக்கும். இப்ப நீங்க எவ்வளவு நாள் வருதுன்னு சொன்னீங்க? 60 நாள் வருதுன்னு சொன்னீங்களா? 80 நாள் எடுக்கலாம். இந்த 80 நாள் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த செடியை நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது பறிச்சு வெளியில போடுவாங்க. இதுக்கே வந்து விடமாட்டோம். இது பண்ண மாட்டேன். உங்க செடியெல்லாம் காஞ்சிடும். அப்படி நீங்க வந்து வெளியில போட்டு தூ வச்சிருவோம். சரிங்க. மறுபடியும் இதே விதையை இங்கே நட்டலாம். மறுபடியும் வந்து இந்த இதே போடலாம் அல்லது கிராப் மாத்தி பண்ணலாம். கிராப் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் பண்ணலாம். ஒரே கிராப்பை வந்து திருப்பி பண்ணலாம். அதனால இப்போ நீங்க இது ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? இந்த கிரீன்ஹவுஸ் இப்ப நம்ம நிக்கிற கிரீன்ஹவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் போட்டு 3-4 months ஆச்சு. சரிங்களா? இன்னும் பக்கத்துல ஒரு கிரீன்ஹவுஸ் வந்து போட்டு 3 years முடிஞ்சுங்க. 3 years ஆயிடுச்சு. அதுல இப்ப கிராப் இல்ல. இதுல கிராப் இருக்குங்க, அதுல கிராப் இருக்காது, அதுல கிராப் இருக்கு. இப்ப எப்படிங்க ஆளுங்க உங்களுக்கு லோக்கல்லயே கிடைக்கிறாங்களா? ஒரு 5 கிலோமீட்டர்ல இருந்து வராங்க. ஏன்னா இந்த நம்ம தெரிஞ்சவங்க லோக்கல் ஆளுங்க கொஞ்சம், வெளியூர் ஆளு கொஞ்சம், ரெண்டு குரூப்பா செய்றாங்க. வாங்கினேன், வாங்கினேன், இப்போ உரம் வாங்கியிருக்கோம்.
பணம் எங்கிருந்து வருது? இப்ப நான் பணத்தை பத்தி கவலையே படவில்லை. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. அதாவது ஒரு பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ இல்லையா எனக்கு ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போவா, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சு. வெள்ளரி அல்லாம வேற என்னென்ன கிராப் இதுல போட முடியும்? வெள்ளரி எல்லாமே ரோஸ், அதாவது வந்து நம்ம இதுல பெட்டையில வர ஃபிளவர்ஸ் எல்லாம் கூட இதுல பண்ணலாம். இதுல பண்ணலாம். திராட்சை எல்லாம் பண்ண முடியுங்களா இதுல? திராட்சை இதுல பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது தேவையில்லை. பசுங்குடியின் தொழில்நுட்பம் வந்து திராட்சைக்கு வேண்டியதில்லை. நமக்கு மலர்களுக்கு அதுக்கு பூங்கத்துக்கு போற மலர்கள் செய்யறதுக்கு அதுக்குமே. அப்புறம் இது குடமிளகா போடலாங்க. குடமிளகா போட்டு எடுக்கலாம். நீங்க போட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? ஒரு முறை குடமிளகா போட்டு எடுத்தாச்சுங்க. அந்த பசுங்குடியில போட்டிருந்தேன். அதுல போட்டு ஒரு முறை குடமிளகா எடுத்து நல்லாதான் வருது. நல்ல வருதுங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமா செஞ்சா சரியான ஒரு விவசாயம் தான் இது. நல்ல லாபகரமான சரியான முறையில செய்யணும். இப்ப தோட்டக்கலைத்துறை வந்து உங்களுக்கு என்னென்ன வகையில உதவி பண்றாங்க? தோட்டக்கலைத்துறை வந்துங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? போடுங்க, நீங்க விநியோகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது. இந்த மாதிரி கிராப் எல்லாம் போட்டு அது வந்து உங்களுக்கு அந்த தகவல் தரதுக்கு இங்க வேளாண் மையம் இருக்காங்க. தோட்டக்கலைத்துறையில இருந்து நம்ம அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் சர்வீசஸ் இருக்காங்க. வேளாண் தோட்டம் வந்து பார்ப்பாங்க. நாங்க வந்து இந்த டிப்ரிகேஷன் தொழில நாங்க டீலர் இருக்கனால நாங்க அவங்க டிபார்ட்மெண்ட் தேவை. அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இது பண்றதுக்கு கொஞ்சம் கேபிட்டல் வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படுறது. பேங்க்ல நம்ம பண்ணிருக்கோம். பேங்க்ல தராங்க. இப்போ கவர்மெண்ட் சப்சிடின்னு சொல்றீங்க இல்லைங்களா? இப்ப எப்படி நீங்க போட்டு அந்த இது காப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த லோன் கிடைக்குமா, இல்ல நீங்க போடும் போதே வந்து அந்த சப்சிடி கிடைக்கும்? இந்த பசங்களுக்கு அமைக்கிறதுக்கே வந்து லோன் கொடுக்குறாங்க. நாங்க ப்ராஜெக்ட் போட்டு சொல்லிட்டு கேட்பாங்க, ரெடி பண்ணி கொடுங்க, இது என்ன செலவாகுது, என்ன லாபம் எடுக்குது, இது போட்டா லாபம் வரணும், பண்ணி எங்களுக்கு லோன் திருப்பி சரியா கட்டுவீங்களா அப்படின்னு பேங்க்காரங்க ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கேட்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் போட்டு நம்ம ரெடி பண்ணி இந்த நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், இன்கம் இதுல வேற, இது இத்தனை வருஷம் எங்களால பே பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது பார்த்தோம்னா நீங்க இந்த லோன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த மாவட்ட தொழில் மையம் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது பேங்க் வந்து சப்போர்ட் பண்றாங்க. கிரீன் ஹவுஸ் பசங்க குடின்னு சொன்னா சரி, இது ஒரு நல்ல திட்டம் அவங்களுக்கு தெரியும். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல இல்ல நேஷனல் தான் வாங்கிருக்கோம். விஜயா பேங்க் சொல்லிட்டு விஜயா பேங்க் கோயம்புத்தூர் சாய்பாபா பிரான்ச் தான் நாங்க வாங்கிருக்கோம். 2 பசங்க குடிகளுக்கும் கோயம்புத்தூர் விஜயா பேங்க். இப்ப 100% லோன் வாங்க முடியும். 100% சொல்ல முடியாதுங்க. 80% கொடுக்குறாங்க, 20% நம்மளோட முதலீடு இருக்கும். அப்போ விவசாயிகளுக்கு வந்து இது ஒரு நல்ல அருமையா இருக்கும். பேங்க்ல லோன் கொடுத்து பசுமை குடிக்கும் போது நல்ல வருமானமும் இருக்கு, லோனும் கிடைக்கிறதுனால நம்ம ஈஸியா திருப்பி கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு யாருக்கு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கான்சென்ட்ரேட் முன்னாட்ட பயிர் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மத்தியானம் கூடவா? விவசாயிகள் கான்சென்ட்ரேட் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாள் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் நிதியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த மூலமும் தேசிய ஜீவன நம்பர் 1800-150-155 தொடர்பு கொள்ளப்படும். கன்னித்தமிழ் கல்லூரி திருவாசகம், கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம் என்னும் கண்ணதாசனின் திருவாசகத்தோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Thank you.